சென்னையோடைய மிக முக்கிய போக்குவரத்து சாலை அண்ணா சாலை மவுண்ட் ரோடு. இந்த அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல ஒரு சின்ன டிராபிக் டைவர்ஷன் சொல்ல முடியாது, பெரிய டிராபிக் டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஜெமினி பிரிட்ஜ்ல இருந்து அண்ணா அறிவாலயம் வழியாக நேரா நந்தனம் சிக்னலுக்கு போகக்கூடிய சாலை நேரா நந்தனத்துக்கு இப்ப போக முடியாது, அதை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. செனட் ஆஃப் ரோட நோக்கி நகரணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த சிக்னல் எஸ்ஐடி சிக்னல் தேனாம்பேட்டை சிக்னலுக்கு அடுத்து நந்தனம் போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய முதல் சிக்னலாக இருக்கு. இதை தாண்டி நேராக இப்போ போக முடியாது, ஏன்னா அங்க டிராபிக் ஆனது டிரைவர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை வழியாக இணைக்கக்கூடிய பாலம் கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த பாதை ஒரு வழி பாதையாக ஒரு காலத்தில் இருந்தது. அது எப்போன்னா, இப்போ இதே பகுதியில் மெட்ரோ ரயில் ஆனது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த காலகட்டத்தில், அதாவது 2011 இருந்து 16-17 வரை இது ஒரு வழி பாதையாக முழுவதுமாகவே இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்காம இப்போ இந்த இடம் மீண்டும் ஒரு வழி பாதையாக மாறி இருக்கு. அதுவும் அது எத்தனை நாளைக்கு இதை பண்ண போறாங்க அப்படின்றதுல தற்போது இந்த ஒரு வழி பாதையானது இப்போ நம்ம எஸ்ஐடி சிக்னலை தாண்டி நம்ம கார் மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒளிப்பதிவாளர் அம்ஜித் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. அதிகமான டிராபிக் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை அண்ணா சாலை. அந்த அண்ணா சாலையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிராபிக் டைவர்ஷன்றது மிக முக்கியமான ஒரு டிராபிக் டைவர்ஷனாக இருக்கு. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிளான்ஸை ரொம்ப திட்டவட்டமா போட்டு நீங்க காலை வேலையும் மாலை வேலையும் நகரணும். மத்தியானங்கள்ல இந்த பகுதியை போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் டம்ப் ஆனீங்கன்னா நிறைய டிராபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி, இதுல நேரா போனோம்னா தான் முதல்ல நம்ம நந்தனம் போனோம். ஆனா இப்போ இந்த ஃபிளைஓவர் ஒர்க் நடக்கக்கூடிய காரணத்தினால இது ஒன் வேவா ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த செனட் ஆஃப் ரோடு எடுக்கிறதுக்கூடிய அந்த லெஃப்ட் திரும்புறோம். இந்த லெஃப்ட் ரோடு ஃபுல்லாவுமே டிராபிக் இருக்கு. ஏன்னா முதல்ல இந்த அண்ணா சாலை முழுவதுமாக எல்லா இடத்துலயும் யூடர்ன் சிக்னல் இருந்தது, சிக்னல் இல்லாம யூடர்னா இருக்கும். அதனால ஈஸியா டிராபிக் மூவ் ஆகிட்டே இருந்தது. ஆனா இப்போ ஹெவி டிராபிக்கா இருக்கிறத பார்க்க முடியுது. நந்தனத்திலிருந்து வர்ற வண்டியும் இது வழியா ரிட்டர்ன் ஆகி போகிறதும், அதே போல நந்தனம் தேவர் சிலை பகுதிக்கு போகக்கூடிய அந்த சிக்னலுக்கு போகக்கூடிய வழிதான் இப்போ ஒரு வழி பாதையாக அது மாற்றப்பட்டு செனட் ஆஃப் ரோட மெயின் ரோடு அண்ணா சாலையிலேருந்து இடதுபுறம் எஸ்ஐடி தாண்டின உடனே இடதுபுறமா நம்ம திரும்பக்கூடிய அந்த காட்சியாக இருக்கு. ஏறத்தாழ முதல்ல ஒரு 2 5 நிமிஷம் ஹை டிராபிக் டைம்ல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த சிக்னலை நம்ம பிடிச்சிடலாம். ஆனா இப்போ இது ஒரு வழி பாதையாக மாத்தி சுற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய ஒரு டிராபிக் இந்த பகுதியில நம்மளால பார்க்க முடியுது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி முதலமைச்சர் இல்லம் இருக்கக்கூடிய அந்த செனட் ஆஃப் சாலை அந்த பகுதியில இந்த மூப்பனார் பாலத்திற்கு முன்பாக எப்பவுமே இருக்கக்கூடிய டிராபிக்னு சொல்லிட முடியாது. ஏன்னா செனட் ஆஃப் ரோடு ஆழ்வார்பேட்டையிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் இதே சாலையில சேருவதால டிராபிக் ஆகுது. அண்ணா சாலையில இருக்கிறது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டதால மிகப்பெரிய டிராபிக் ஜாம் ஆனது இருக்கு. இந்த இடதுபுறத்துல தான் முதலமைச்சரின் இல்லம் நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் இருக்கக்கூடிய செனட் ஆஃப் ரோடு பார்க்கிறோம். அடுத்ததாக அதே இதுல இந்த ஸ்ட்ரைட் ரோட்ல டிராபிக் ஹெவியா இருக்கிறத டிராபிக் போலீஸஸும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னையில இருந்து தான் அதை டிராபிக் டைவர்ஷன் பண்ணிருக்காங்க. நேரா அந்த பிரிட்ஜ் மேல பார்க்கக்கூடிய அந்த ஆப்போசிட்ல தெரியுற அந்த பிரிட்ஜுக்கு மேல போனீங்கன்னா கோட்டூர்புரம், அப்படி நீங்க கோட்டூர்புரம் போறதா இருந்தா அந்த பாலத்துக்கு ஏறலாம். தேவர் சிலை அல்லது நந்தனம் சிக்னலுக்கு போனோம்னா கீழே, அதாவது லெஃப்ட் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் நம்ம போக வேண்டியது இருக்கு. அந்த லெஃப்ட்ல போயிட்டு கீழே சிக்னல்ல ரைட் எடுத்து நந்தனம் சாலையை பிடிக்க வேண்டியதா இருக்கும். நம்ம இப்ப அந்த காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று போக்குவரத்து நெரிசல் குறைவாக இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் மற்ற நாள்கள்ல, அலுவல் நாள்கள்ல, அதே போல பள்ளி கல்லூரிகள் செயல்படக்கூடிய முழு நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சியும் அதே தான். இந்த நந்தனம் சிக்னல்ல ஃப்ரீ சிக்னலா இது ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. கோட்டூர்புரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கீழே போய் அடையார் போயிடும். அதே போல லெஃப்ட் எடுத்து நந்தனம்
நந்தனம் போய் மவுண்ட் ரோடு பிடிக்கிறவங்க அது வழியா போயிடலாம். இதுதான் இங்க பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கு. அடுத்ததாக நம்ம இப்போ வந்து இந்த நந்தனம் பிடிக்கக்கூடிய பிரதான சாலை, சாமியாஸ் ரோடு நந்தனம் இருக்கக்கூடிய பிரதான சாலையில நம்ம இருக்கோம். அடுத்து இந்த சாலை வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்துக்கு இருவழி பாதையாக இருந்தது. தற்போது ஒரு வழி பாதையாக இங்கிருந்து, அதாவது அண்ணா சாலையிலிருந்து வந்து ரைட் எடுத்து இந்த சிக்னல் கீழே ரைட் எடுக்கணும், அல்லது கோட்டூர்புரத்திலிருந்து வந்து லெஃப்ட் எடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த சாமியாஸ் ரோடு சிக்னல் அந்த மூப்பனார் பாலத்துக்கு கீழே இருக்கு. இப்போ நம்ம ஏறக்குறைய நந்தனம் சிக்னலை நெருங்கிட்டோம். இதுல என்னன்னா, இந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்கனால கொஞ்சம் டிராபிக் வந்து ஓபன் சிக்னலா இருக்கிறதுனால கொஞ்சம் டிராபிக் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க அந்த சரண்ட் ஆஃப் ரோடு பிடிக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் வந்து குறுகலா இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் டிராபிக் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரும் நாட்கள்ல எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏறத்தாழ நம்ம அந்த எஸ்ஐடி சிக்னல்ல இருந்து புறப்பட்டு ஒரு 4:30-5 நிமிஷம் ஆக போகுது. அந்த 5 நிமிஷத்துல தற்போது நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சிக்னல் நந்தனம் தேவர் சிலை சிக்னலுக்கு இப்போ நம்ம வந்துட்டோங்க. அந்த சிக்னலை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. டிராபிக் இல்லாத ஒரு ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்கள்ல. மற்ற நாட்கள்ல எப்படி இருக்க போகிறது, ஏன்னா இது ஒரு புது வழித்தடம், புது ரூட் என்றதுனால அது எப்படி அமைய போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மீண்டும் நீங்க அண்ணா சாலையை இது வழியாகத்தான் வந்து இணைக்க முடியும், அல்லது இடதுபுறம் எடுத்து மீண்டும் இங்கே சைதாப்பேட்டை போகணும்னா அந்த பக்கம் சைதாப்பேட்டை வந்து இந்த லெஃப்ட் எடுத்து போகணும். இதுதான் இப்பொழுதைக்கு இங்க செஞ்சிருக்கக்கூடிய டிராபிக் டைவர்ஷன். இதனால சில பேருக்கு முதல்ல ஒரு சில குழப்பங்கள் வரலாம். தெளிவாக இங்க டிராபிக் டைவர்ஷன்ஸ்க்கான போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு பக்காவா இந்த ஏரியா நந்தனம், சைதாப்பேட்டை, மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை மற்றும் தேனாம்பேட்டை ஆகிய இணைக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்ல இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு புதிய நடைமுறைக்கு சென்னை உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடியுதுங்க.